ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஃபேமஸான ஃபிஷ் கேண்டோட டிசைன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நார்மலாக எப்படி நம்ம ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே நான் வந்து 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே 1 இன்ச்சுக்கு இந்த வளைவு நான் கொடுத்துட்டு இப்போ நான் அப்படியே வந்து அந்த 3 இன்ச்சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு நாச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த கீழே ஒரு பெண்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து இந்த மேலே இருக்கிற 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மீன் ஷேப்பில் வந்து இதை நம்ம வரைஞ்சி விட்டுக்கணும். ஃபிஷ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அதோட ஒரு பகுதி வந்து ஃபிஷ்ஷோட அந்த ஒரு பொசிஷனில் இருக்கும். ஃபிஷ்ஷை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே வளைவுகள் இருக்கும், அதனால தான் ஃபிஷ் ஹேண்ட் சொல்கிறோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 2 கைக்குமே சேர்த்து தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தில் இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் ஹேண்டில் வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த பைப்பிங் வரணும். அதுக்காக நான் இப்போ 2லையுமே கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா மாற்றி நம்ம தைச்சிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் அந்த பைப்பிங் வராமல் பேக் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மெயின் கிளாத்தில் ஒரு பக்கம் ஃபிஷ் இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு பீஸ் வந்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அதை ஆப்போசிட்டாக வச்சு இன்னொரு மெயின் கிளாத்தில் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இதை கரெக்டாக ஆப்போசிட் பொசிஷனில் இருக்குதான்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு 2 சைடுமே பைப்பிங் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். இப்போது இந்த கீழ்ப்பகுதியை மட்டும் நான் அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைப்பிங் வைப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்த மட்டும் இப்போ நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கு அப்புறமா இப்போ 2லேயுமே அதே மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த சின்ன பீஸும் ஆப்போசிட்டில் டைரக்ஷனில் இருக்குது, பெரிய பீஸும் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த குழப்பமே இல்லாமல் நம்மளுக்கு அந்த பைப்பிங் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பைப்பிங் வரும். அதை தான் நம்ம அடித்து திருப்பவும் செய்யணும். அதனால் நான் ஃபிஷ்ஷோட அந்த 3 இன்ச்சுக்கு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ தைக்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ 2லேயுமே நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு போட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மார்க் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ 4 பீஸும் நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தப்பாக ஜாயின் பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக தான். இப்போ அதை அப்படியே வந்து திருப்பி அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தையல் போட்டதை அப்படியே நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம். இந்த வளைவுகளில் வந்து நல்லா நாச் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் மெதுவாகவே திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வளைஞ்சி வரும். இல்லைன்னா பைப்பிங் வைக்கும்போது ரொம்ப வந்து மொடன்னு வந்துடும். இப்போ அந்த சின்ன பீஸுமே நான் வந்து திருப்பி அடிச்சுக்கிறேன். அதுலேயுமே நம்ம நாச் போட்டு அந்த இதை திருப்பி அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட saree கிளாத்தில் இருந்து 1.25 இன்ச்சில் வந்து ஒரு சைடு மட்டும் மடித்து நான் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம வந்து இப்போ இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பைப்பிங் வந்து ஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பைப்பிங் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி saree கிளாத்தில் இருந்து நான் மடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பைப்பிங் துணி கெட்ட பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கம் மேலே இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் வச்சுட்டு ஓரமாக எவ்வளோ தூரத்துக்கு ஓரமாக வந்து நம்ம தையல் போட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓரமாக தையல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பைப்பிங் ரொம்ப குட்டியாக வரும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து நம்ம திருப்பி தான் வச்சுருக்குறோம். இந்த கிளாத்து வந்து அடித்து திருப்பி தான் வச்சுருக்குறோம். அதனால் ரொம்ப ஓரமாக தையல் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் வந்து உருட்டி அடிக்கும்போது நம்மளுக்கு தேவையான ஷேப் வந்து ரெடிமேட் பைப்பிங் வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பைப்பிங் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் திருப்பி அடித்ததுக்கப்புறமா பைப்பிங் இந்த மெத்தடில் வைக்கும்போது நம்மளுக்கு பைப்பிங்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பாசி ஒர்க் வச்சு அந்த லேஸ் இதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அந்த பாசி ஒர்க் லேஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்னுடைய அந்த ஃபுட்டரை வந்து நான் மாற்றிக்கிறேன். டபுள் ஃபுட்டர் போட்டு நம்ம வந்து அந்த இதை வச்சோம்னா பாசி ஃபுல்லாக உடஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சிங்கிள் ஃபுட் வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சிங்கிள் ஃபுட் மாட்டும்போது நல்லா டைட்டாகவே மாட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அவசரத்தில் மாட்டி எடுக்கும்போது மறுபடியும் ஊசி வந்து அந்த ஃபுட்டில் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா டைட்டாகவே மாட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் அந்த பாசி ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த சிங்கிள் ஃபுட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கு முடியும். அதனால் இந்த இதை வந்து நம்ம மாட்டி தைச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாகவே தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அவசரப்படக்கூடாது. பாசி வைக்கும்போதோ ஸ்டோன் வைக்கும்போதோ நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ரிஸ்க்கான ஒரு இது எடுக்கும்போது நம்ம பார்த்து மெதுவாக தான் தைக்கணும். நான் இப்போ அந்த பைப்பிங் எங்கெல்லாம் வச்சுருக்கேனோ அந்த இடத்துல வந்து இந்த பாசி ஒர்க் வச்ச இந்த லேஸை தான் நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி வைக்கும்போது பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலான ஒரு சாரியாக கூட நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஹேண்டில் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். சில பேருக்கு வந்து பஃப் பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த டிசைன் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ பைப்பிங் வச்ச இடத்துல எல்லாமே நான் வந்து இந்த பீட்ஸ் ஒர்க் வச்சு இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதை வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் ஹேண்டை வந்து ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். சென்டராக தையல் போடுற அந்த தையல் வந்து ரொம்ப குட்டியாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ரொம்பவே பொறுமையாகவே தையல் போடுங்க. ஏன்னா பீடு ஒர்க் இருக்குது, நீங்கள் ரெண்டையுமே ஜாயின் பண்ணணும். அதனால் ரொம்ப பொறுமையாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் ஹேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபைனல் லுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் ஹேண்டை தைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 ஹேண்டுமே இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கேன். தைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.